இந்த புறம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய மனக்கட்டமைப்பை தீர்மானித்துக் கொள்ளுங்கள், வடிவமைத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் சொல்கிறேன். ஏமாந்து விடாதீர்கள். புறத்தே ஒன்றுமே இல்லை. ஓடும் பொழுதும் நீதான் ஓடினாய், நீதான் மூச்செடுத்தாய், நீதான் உயர்த்தாய். பசிக்கும் போது நீதான் பசித்த, தாகத்தின் வேளையில நீதான் தாகத்தோடு இருந்தாய். இன்பமா இருக்கும்போது நீதான் இருக்கிறாய், துன்பப்படும் போது நீதான் இருக்கு. எல்லாமே இன்பமும் இந்த உடல்ல இருந்து தான் தோய்த்தேன், துன்பமும் இந்த உடல்ல இருந்து தான் தோய்த்தேன், பசியும் இதுல இருந்து தான் தோய்த்தேன், தாகத்தையும் இதுல இருந்து தான் தோய்த்தேன், சகலமும் இதுல இருந்து தோய்த்தேன். அது மட்டும் எப்படி அங்கிருந்து வந்துட முடியும்? இந்த உலகத்துல எனக்கு என்ன இருக்கு? அங்க ஏதாவது இருக்கா? அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய படைப்பினுடைய தத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஆறாம் அறிவான பகுத்தறிவு தந்ததனோட நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கங்க. இந்த அறிவனும் விளக்கு இந்த புற இருளை 100% அக இருளையும் புற இருளையும் ஏக காலத்துல அகற்ற உள்ளதுதான் இந்த அறிவு. இந்த அறிவை கொண்டு என்னால பசியையும் வெல்ல முடியும், நோயையும் வெல்ல முடியும், எதையும் வெல்ல முடியும். அந்த சித்தத்தினால என்னை நான் பேரானந்த நிலைக்கு அழைச்சிட்டு போக முடியும். அவ்வளவுதான். அப்ப எல்லாமே எனக்குள்ளதானே இருக்கு. அப்ப நான் எனக்குள்ள இருக்குன்னா எனக்குள்ள நான் முழுசா ஆழ்ந்திருக்கணும். ஒவ்வொரு அணுவில் நான் நிறைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு அணுவிலும் என்னுடைய நோக்கம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு அணுவிலும் என்னுடைய குறிக்கோள் இருக்க வேண்டும். நான் எனக்குள்ளதானே இருக்கணும். அவ்வளவுதானே. எனக்குன்றது நான் இந்த உடலோட முடிஞ்சிருதானா, இந்த உடல் சேத சாதனம் என்று உணர்ந்து அது காயம் தாங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மேடை. காயம் அதனுடைய சுபாவம், அகாயம் அதனுடைய சுபாவம். இது கடந்து நான் எனக்குள்ளார ஆழ்ந்து செல்ல வேண்டும். ஆழ்ந்து செல்லும் பொழுது நான் உயிரை எய்துகிறேன். உயிர் மயமா நான் இந்த உலகை காணுகிறேன். எல்லாமே எனக்கு உயிர் மயமாய் தெரிகிறது. உயிர் தன்னிருப்பில் அன்பு இன்ப ஆனந்த வடிவு. அப்போ எனக்குள்ளார ஒரு இயல்பாவே ஒரு அன்பு, ஒரு இன்ப உணர்வு, ஒரு ஆனந்த உணர்வு. தேவையே அற்ற நிலை, வேண்டாத நிலை. வேண்டுவது வேண்டின் வேண்டாமையை வேண்டு. இந்த களத்துல இருந்து எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன்னா நான் இங்க பெறல. நான் இங்க என் இயக்கத்தை செய்தா போதும். எனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்தா போதும். எனக்கு நான் விதித்து இருக்கிறேன். அதன் பெயரால நான் போய் அந்தந்த கடமையோடு அந்தந்த நாளை அன்றன்று பூரணப்படுத்தி விடுதல். நாளை நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லாதவன். நான் வாழும் இறுதி கணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்வு என்பது தொடர் கணச்சரமாய் இருக்கிறது. என் வாழ்வின் இலக்கணம் என்பது இலக்கு கணம். இந்த கணத்தில் என்னை நான் அன்பால், ஆனந்தத்தால், இன்பத்தால் சுகித்திருக்க வேண்டும். இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை.